நண்பர்களே, மணி எத்தனைடா 3:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு வழியாக வந்து நம்ம பிளானை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேராக ஆலப்பி போகிறோங்க. ஸோ ஆலப்புழா தான் நம்ம பிளானு. தென்மலை வழியாக மேலே ஏற போகிறோம். இப்போயே மழை தூரிட்டு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியராக மேலே ஏற பார்க்குறோம். ஸோ பஸ்ஸு லாரியெல்லாம் மூவ்மெண்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம். ஸோ கிளம்புறோம், ரெடி ஆயிடுச்சு. மச்சா ரெடி, நானும் ஹெல்மெட்டை மாட்டிட்டா ரெடி ஆகிடலாம். மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீ தென்மலைக்கு வந்து 18 கிலோமீட்டர் இருக்குது. தென்மலை அப்படின்றது வந்து பார்த்தா ஒரு ஸ்பாட், அது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கிட்ட ஒரு ஸ்பாட் அது. ஸோ அதுக்கு 18 கிலோமீட்டர் இருக்குது. செக் போஸ்ட்லாம் தாண்டி நம்ம ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக லாரி, அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க ஃபுல்லாக அப்படியே ஏறிட்டுருக்காங்க. அதனாலேயே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குங்க. ஸோ இது ஐயப்பன் கோயில் சீசனில் இருக்குது, அதனால் கொஞ்சம் ரஷ் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டோம்டா பிரச்சனை இல்லை. ஜாலியாக அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சு போயிடலாம். மச்சான் பாஸ் லைட் போட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். மணி 4 மணிங்க. ஸோ இங்கே விடியறதுக்கு ஒரு சாலிடாக ஒரு 2 மணி நேரம் இருக்குது. நம்ம ஆலப்புழா போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் காட்டுது. ஸோ ரொம்ப பொறுமையாக நான் வந்த வேகத்துக்கு போயிருந்தோன்னா நேரம் நாங்கள் வந்து மேலே தென்மலை தாண்டி போயிருந்துருப்போம். ஆனால் நம்ம தென்காசியில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நாங்கள் போயிட்டு ஒரு 2:30க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. நான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்றது நல்லதாக கெட்டதானலாம் தெரியல. சத்தியமாக கெட்டது தான். ஏன்னா அது செரிமானம் நடக்கிற இடம். அப்போ அந்த நேரத்துலையும் போய்ட்டு சாப்பிட உள்ள தள்ளிட்டு இருந்தால் ஸோ செரிமானத்தில் வந்து நிறையா பிரச்சனைகள் ஏற்படும். பட் என்றைக்கோ ஒரு நாள் தான் நான் சாப்பிட்றோம், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த கடையோட செட்டப்பே வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு பழைய கடையாக, பாட்டு நல்லா இளையராஜா பாட்டு ஓடிக்கிட்டு ஒரு காலங்காத்தால் ஒரு கடையில் வந்து டீ கடையிலேருந்து இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டு சாப்பிட்றதெல்லாம் என்ன மாதிரி ஒரு சுகம். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப்பு முதலே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்ப்போம், பி பாசிட்டிவ். நண்பர்களே, மணி காலையில் 6 மணி 6:30 ஆயிடுச்சு. தென்மலையில் இருக்கோம். சும்மா அப்படியே கொஞ்சம் நேரம் இறங்கி ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்ருக்கோம். மச்சான்ட்டு படுத்துருக்கான். பயமுட்டு செம்மையாக இருக்குங்க. சரி நண்பர்களே, ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு. இந்த இடத்துலலாம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தோம். ஸோ ஓரளவுக்கு இப்போ வெளிச்சம் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் வீடியோஸ் நல்லா பண்ணலாம். ஸோ வாங்க போகலாம். இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆலப்புழாவுக்கு. ஸோ வெதர் சூப்பராக இருக்குங்க. காலையில் நல்லா ட்ரிஸ்லிங்காக இருக்குது. இருட்டிலே வந்ததுனால ஒன்றுமே தெரியல. நைட்டு வெளிச்சத்துக்கு வரோம் தான் அப்படியே சுற்றி என்ன இருக்குன்றது பளிச்சுன்னு தெரியுது. ஃபுல்லாக அப்படியே கீழே பனியாக தான் இருக்குங்க. செம்ம சில்லுங்க, பயங்கரமாக சில்லுன்னு இருக்கு. அதே மாதிரி சைக்கிள் போட்டிருக்க எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆளும் குளிர், செம்ம குளிர். ரோடு ஃபுல்லாக அப்படியே பனிமூட்டமாக இருக்குது. மணி 7 மணி ஆக போகுது. இப்படியே தான் சூப்பராக இருக்குங்க. ரோடு சூப்பராக போயிட்டுருக்குங்க. வளைஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆறு ஒன்று போகுது. சூப்பராக அப்படியே தண்ணி சைடில் ஓடிட்டே இருக்குது. அந்த ஆற்றை ஒட்டி தான் வந்து பார்த்தோன்னா இந்த ரோடு போகுது. இந்த கீழே இப்போ இந்த பாலத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆற்றை கடந்துட்டோம். 70 கிலோமீட்டர் வந்து பின்னாடி இருக்கும். 1.5 மணி நேரம் காட்டுது ஆலப்புழாக்கு. ஸோ அங்கே போயிட்டு அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோன்றதே முடிவு பண்ணணும். ஸோ எந்த பிளானும் இல்லாமல் பிளாங்காக போகிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னடா, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இதுதான் நாங்கள் போயிட்டு நம்ம டிஸப்பாயின்மெண்ட் ஆகிறத விட எதுவுமே இல்லாமல் அங்கே போயிட்டு இருக்கிறத அப்படியே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஸோ அதைத்தான் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போயிட்டுருக்கோம்.
ஸோ இன்னும் ஒரு 30 கிலோமீட்டரில் வந்து பார்த்தோன்னா அடுத்து ஒரு பிரேக் எடுக்க பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக பிரேக் எடுத்துருவோம். என்னதான் அந்த ஒரு மணி நேரம் தூங்கினாலுமே வந்து பார்த்தோன்னா அது பத்தலை. இப்போ நான் வைப்பரை க்ளோஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன். நான் தூக்கம் அப்படியே கண்ணை சொருவோம். வைப்பரை ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். இப்போ கட் பண்ணோடனே இந்த வீடியோ கட் பண்ணோடனே வந்து பார்த்தோன்னா வைப்பரை ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். வைப்பர் ஓப்பன் பண்ணோடனே இந்த குளிர் காற்று ஜில்லுன்னு அப்படியே மூஞ்சில் அடிக்கும்போது வந்து பார்த்தோன்னா நமக்கு வர்ற தூக்கமெல்லாம் போயிடுது. ஸோ அதனால் அதுதான் அந்த டெக்னிக் வச்சு தான் இப்போ வந்து பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். இது நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு ஆடியோ கேட்குதா என்னன்னு தெரியல. நீ செக் பண்ணவே இல்லை, ஆடியோ செக் பண்ணவே இல்லை. அப்படியே வீட்டில் தூக்கி மாட்டினவேன்னா எப்போயும் வழக்கமாக ஒரு கிளிப்பு ரெக்கார்டு போட்டு அதுக்கு எடுத்து பார்ப்பேன் நான். கேரளா டீ கொடுத்தா தண்ணி கொடுக்குறானு தெரியல. அதே தான், அதை விட பெரிய காசை கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்தோம். ஸோ ஒரு டீயை போட்டுட்டு அப்படி திரும்ப கண்டினியூ பண்ணுறோம். மணி 8 மணி. ஸோ இன்னும் இங்கேருந்து 40 கிலோமீட்டர் காட்டுது ஆலப்பைக்கு. ஸோ ஆலப்பை போக போகிறோம். இங்கே 40 கிலோமீட்டருங்க நமக்கு ஆலப்பை ரீச் பண்ணுறதுக்கு. செம்மையாக இருக்குங்க. அப்படியே ஃபுல்லாக வந்து ஒரு 2024 கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழி தெரியாத பின் அறிமுகம் இல்லாத ஒரு பகுதியில் வந்து நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைவாக இருக்குது. இப்போ வரையுமே நிறைவாக இருக்குது. மனசும் சரி, இந்த பயணமும் சரி, வயிறும் சரி, எல்லாமே நிறைவாகவே போயிட்டுருக்கு. ஸோ இது இப்படியே தொடரணும். கிட்ட வந்துட்டோங்க. ஸோ நீ அதுக்கு சாட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட் சைடோட லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் வாட்டர்ஸ் மாதிரி இருக்க இடங்கள்லாம் தெரியும் எனக்கு. ஸோ மேங்க்ரோவ் மாதிரி இருக்கும், சதுப்பு நிலங்கள் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆலப்புழா கிட்ட வந்துட்டோம். ஒரு 30 கிலோமீட்டர் அவ்வளோதான் வந்து நமக்கு இருக்கும் இங்கேருந்து ஆலப்பைக்கு. ஸோ செம்மையாக இருக்குங்க ஏரியாவே. எப்படி இருக்குன்னு பாருங்கிட்ட என்னது வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன். என்னதுடா? ஆமா, இந்த பக்கமும் சூப்பரா இருக்கு. ஃபுல்லா வந்து நெல் வயல் எல்லாம் பனி ஃபீல்ட்ஸ். ஸோ 2 பக்கமுமே அருமையா இருக்குங்க. நான் அந்த பக்கம் மட்டும் பார்த்துட்டு வந்தேன், லெஃப்ட் சைடு மட்டும். ரைட் சைட்லயுமே வந்து பார்த்தோன்னா அப்படிதாங்க இருக்கு. நெல் வயல்கள்லாம் சுற்றி எங்கே பார்த்தாலும் அப்படியே பயங்கரமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தோன்னா ட்ரோன் ஷாட்ஸ் இருக்கா, நம்ம பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சுற்றுலாங்க, ஆனால் சூப்பராக இருக்குங்க. இது இந்த இடமே பயங்கரமாக இருக்குது. குட்டி குட்டி போட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயும். ஸோ நம்ம இப்போ சைக்கிளில் போகிற மாதிரி வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து அந்த குட்டி குட்டி படகுல போயிட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்குது. ஸோ ஆலப்புழா இதான் எனக்கு முதல் முறை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா உள்ள ஆலப்பிக்குள்ளே வந்து நம்ம போக போகிறோம். அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் வாட்டர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, பேக் வாட்டர்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷுவல்ஸ், மோட்டோ விளாகிங்கை தாண்டி எக்ஸ்ப்ளோரிங் தான் நம்ம மெயினாகவே பண்ணுவோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷுவல்ஸை நான் வந்து உங்களுக்கு தரதுக்காக முயற்சி பண்ணுறேன். இப்போ ரோட் ட்ரிப்னு எடுத்ததுனால வந்து பார்த்தோன்னா முழுக்க மோட்டோ விளாகிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லைன்னா வந்து நம்ம சேனலில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் மோட்டோ விளாகிங் லெவலாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆட்களாக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேர்த்துக்குமே ஏற்ற மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து ஆலப்பிக்குள்ளே வந்துட்டோம். ஆலப்புழா எப்படி சொன்னாலும் நமக்கு நம்ம ஸ்லாங்கில் அது கண்ட்ராவியாக இருக்குது. ஸோ 2 கிலோமீட்டருங்கிறது அந்த பீச்சுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போயிட்டு பீச் காற்றை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் முடிவு பண்ணிட்டோம். ஸோ பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் இன்றைக்கி அப்படின்றத அங்கே போயிட்டு முடிவு பண்ணலாம்.
ஸோ செம்ம வெயிலுங்க, டப்புண்டு வெயில். அங்கே நல்லா க்ளௌடியாக இருந்துச்சு, மிஸ்டியாக இருந்துச்சுல. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் சுழின்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம அங்கே வஸ்திரம் எல்லாத்தையுமே வந்து மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. வந்தாச்சு அல்லப்பி பீச்சு வந்தாச்சு. கண்ணு கட்ட தூரத்தில் பீச் இருந்துச்சு, ஆனால் சுற்றி பீச்சுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒரு பாதையை போட்டு விட்டாங்க. சன்னு பளிச்சுன்னு அடிக்குதுங்க. சந்துக்குள்ளலாம் கூட்டு போகிறீங்க. ஸோ சமோசா வித் டீயோட லெமன் சோடாவோட வந்து கேரளா பயணம் ஸ்டார்ட் ஆகுது. வச்சு செய்யுதுண்ணா. ஸோ வெயிலுக்கு ஒரு லெமன் சோடா, இதுதான் எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷன் சிங்கிள் இது மட்டும் போகுது. இங்கே ஒரு வல்லம் இருக்கு. சரி, 3 പേര് പ്ലസ് ഒരു ഷൂട്ടിങ് ഇന്നേക്ക് 3:30 വരും. ഓക്കെ ഓക്കെ. അപ്പോൾ അത് ഇന്ത്യയിൽ ട്രഡീഷണൽ വള്ളമാണ്. വുഡ് തടി വെള്ളം, ട്രഡീഷണൽ വെള്ളം. വഞ്ചി. അപ്പോൾ ഇത് ഈ നമ്പർ തരാം. How much per hour? 200. ഇത് ഒരു ക്രൂ വേണം. ക്രൂ വേണം. അവർ ക്രൂവിന് 1000 രൂപ കൊടുക്കും. ഒരു 3 hours ഒക്കെ 1500 രൂപ. അത് മതി. 3 hours അപ്പോൾ ജാസ്തിയാണ്. മെഷീനും ഉണ്ട്. അതുപോലെ എന്നേക്ക് ബുക്ക്ഡാണ്. വില്ല നെയിം വില്ല നെയിം എന്നത്? വാലന്റൈൻസ്. ഓക്കെ, വാലന്റൈൻസ്. അത് ഷൂട്ടിംഗ് എടുക്കാണ്. അയ്യോ, യൂട്യൂബറാണ്. natural look. ഇത് വേൾഡ് മുഴുവൻ പോകില്ല. വേൾഡ് വൈഡ് നഹി, തമിഴ്നാട് ഓൺലി. എന്നാൽ ഞാനൊരു ഷർട്ട് ഓടി വെച്ചു. നോ പ്രോബ്ലം, നോ ഇഷ്യൂസ്. ടുമോറോ മോർണിംഗ് വി വിൽ ഷൂട്ട് അഗൈൻ. ஸோ நண்பர்களே, ஒரு வழியாக வந்து நம்மளோட காட்டேஜுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 9 மணிக்கு நம்ம வந்து அளப்பில் இறங்கணும். ஆனால் நமக்கு இந்த காட்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த 9 to 1 மணி வரையும் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது நாம் இருக்க இந்த ஹோம் ஸ்டேவை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான். ஸோ வந்து இந்த ஹோம் ஸ்டே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அளப்பி டவுனை விட்டு ஒரு 19 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. ஸோ ரொம்ப இன்டீரியரான ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ஸ்டே அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே தான் வந்து தங்க போகிறோம். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோம் ஸ்டேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்டே சுற்றி என்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்றது வந்து உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அளப்பின்றாலே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வயல்வெளிகள் இருக்கும், எங்கே பார்த்தாலும் தண்ணி போய்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பக்கம் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா படகுல சவாரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆலப்புழா அப்படின்னு சொல்லும்போது ஞாபகத்துக்கு வரும். ஸோ இந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சற்றும் குறைவு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரூம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு படகு நிற்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் நிற்கிது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் யாரோ புக் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதுக்காக இது வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ 3 மணிக்கு மேலே அவங்க வருவாங்களாம். நமக்கு வேண்டாம் அது தனியாக புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை புக் பண்ணல, நம்ம வந்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம். முன்னாடி பாருங்கள் நம்ம ஹோம் ஸ்டே எங்கே இருக்குது. அப்படியே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கிது. நம்ம பையன் வந்து இங்கே நிற்கிறான். ஸோ ஒரு சூப்பரான ஆம்பியனில் இருக்குங்க. வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்கனால உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. கொஞ்சம் லைட்டாக ஒரு 3 மணி 4 மணி ஆகட்டும், அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வேறு மாதிரி இருக்குங்க இந்த இடமேவும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தோன்னா ஒரு சுற்றி வயல்வெளிகள் இருக்கும். அந்த வயல்வெளிகளுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா இந்த ஹோம் ஸ்டே அமைஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். இந்த ஹோம் ஸ்டே மொத்தமாகவே வந்து பார்த்தோன்னா இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். உள்ளே போய் காட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரோன் விஷுவல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அது வந்து இப்போ எடுக்கிறேன்னா இல்லை நாளைக்கு மார்னிங் வந்து சன்ரைஸில் எடுக்கிறேன்னா அப்படின்னு தெரில. ஸோ எப்போ வந்தாலும் வந்து பார்த்தோன்னா இப்போ ட்ரோன் விஷுவல்ஸை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஹோம் ஸ்டேக்குள்ளே போகலாம்.
ரொம்ப ஹைஃபையெல்லாம் இருக்காதுங்க. ஒரு இன்டீரியரான ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்க ஒரு ஹோம் ஸ்டே எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அப்படியே போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா வந்த செம்ம டயர்டு வந்து பார்த்திங்கன்னா என் மச்சான் தூங்கிட்டு இருப்பான் பாருங்க, குழந்த மாதிரி தூங்குறியா பாருங்க. ஸோ செம்ம டயர்டு. ஏன்னா காலையில் நேற்று நைட்டு 11 மணிக்கு நம்ம வீட்டிலேருந்து பைக் எடுத்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு தான் வந்து நம்ம ரூமே வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இடையில ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மழை, குளிர், காற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் வந்து ப்ராப்பராக தூக்கம் இல்லை, ரோட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது இங்கே 2 பெட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டே எடுத்துக்க சொல்லிட்டாங்க. சும்மா எடுத்துக்கங்க, நீங்கள் மட்டும் தானே இருக்கீங்க அதனால் எடுத்துக்கங்க அப்படின்ட்டாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் செட்டப் வந்துடும். சப்போஸ் நீங்கள் சமைக்கிற மாதிரினா அவங்களே உங்களுக்கு வந்து எல்லா திங்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் சமைச்சிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக பாருங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பேக் யார்டு. இது போனீங்கன்னா நம்ம மொட்டை மாடிக்கு போகலாம். ஸோ நம்ம நைட்டு மொட்டை மாடிக்கு போகலாம். இப்போ நமக்கு அங்கே வேலை இல்லை, வெயில் அடிக்குது. ஸோ இந்த பக்கம் நம்ம அப்படியே வெளியே போய்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஆட்கள் வந்தாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காட்டு இருக்குது, எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டு நம்ம கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் 2 பேராக வந்ததுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து நான் வந்து கீழே போகிறேன். எனக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்தோட லொக்கேஷன் தெரியல. பட்டு ஒரு ஃபேமஸான ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓரக்கொம்பா ஏதோ ஒரு ஃபேமஸான ஒரு வில்லேஜ் இது. ஸோ அந்த வில்லேஜில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஹோம் ஸ்டே இருக்குது. ஸோ எங்கள் 2 பேர்த்துக்கு சேர்த்து எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 1500. ஸோ எங்கள் 2 பேருக்கு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இண்டிவிஜுவல் ஹோம் ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் கிடைக்கிது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியும் 9 மணிக்கு நாங்கள் வந்தோம். ஹவுஸ் போட்டு கேட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக 5000 ரூபா இருக்குது ஹவுஸ் போட் வந்து பார்த்தோன்னா இப்போ 10,000 ரூபா சொல்கிறாங்க, 15,000 சொல்கிறாங்க, 20,000 சொல்கிறாங்க. அவங்க வாய்க்கு அப்போ என்ன ரேட் வருதோ அந்த ரேட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ஹவுஸ் போட் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணோன்னா, சரி பேசாமல் காலையில் இங்கே சுற்றிட்டு ஈவினிங் வந்து வர்க்கலாவில் போயிடலாம், வர்க்கலாவில் போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனால் அது வந்து அதுக்கு மேலே இருக்குது. வழக்கமாக வந்து பார்த்தோன்னா 500 ரூபாய்க்கு இருக்குது டார்மெண்ட்ரி வந்து பார்த்தோன்னா இப்போ 2000 ரூபா 3000 ரூபா சொல்கிறாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ 2 பேர் வரும்போது வந்து பார்த்தோன்னா 5000 ரூபா வந்துடுது. மினிமம் வந்து பார்த்தோன்னா 5000 ரூபா 10,000 ரூபா 15,000 ரூபா வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ரூமே வந்து பார்த்தோன்னா வர்க்கலாவில் கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த வர்க்கலா பிளானையும் வந்து பார்த்தோன்னா அப்படியே கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ வர்க்கலாவில் நம்ம ஸ்டே பண்ண போகிறதுலன்னு முடிவு பண்ணிட்டு ஸோ நம்ம அலப்பிலேயே வந்து நம்ம ஸ்டே பண்ணிடலாம், கொஞ்சம் பட்ஜெட்டடாக ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடினப்போ தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த ஒரு ஹோம் ஸ்டே கிடச்சிது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா அலப்பி டவுன்லேருந்து வந்து பார்த்தோன்னா 20 கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா இன்டீரியராக தான் இருக்கும். பட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய எல்லா இடங்களுமே வந்து பார்த்தோன்னா இப்போ நாம் தங்கியிருக்க இந்த இடத்த சுற்றி தாங்க இருக்குது. ஸோ அகைன் நான் திரும்ப வந்து அந்த பேரை நான் போட்டுறேன். நான் அந்த இடத்த சுற்றி வந்து பார்த்தோன்னா நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா இதை நான் இதோட முடிச்சுக்கிறேன் நான். ஸோ இந்த ஹோம் ஸ்டேயில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். நான் தாராளமாக நீங்கள் வந்து கீழே வந்து அவங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப மேனர்ஸாக நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க, எப்படி சொல்கிறது, ஒரு பொலைட்டாக இருக்காங்க. ஸோ கிராமத்து பீப்புள் நம்மக்கிட்ட எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. ஸோ ரொம்ப அமைதியான ஒரு என்விரான்மெண்ட்டு. இப்போ இது வாங்கிட்டு வந்து களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த மம்பட்டி உருட்டுறாங்க. ஸோ அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பறவைங்க சவுண்டு, பூச்சிங்க சவுண்டு, தண்ணியில் அப்படியே அந்த பபிள்ஸ் வர சவுண்டு, இது மட்டும் தான் கேட்கும். சூப்பரான என்விரான்மெண்ட்டு. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ தூரம் நாங்கள் தேடி அலைஞ்சி கஷ்டப்பட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி ஒரு நல்ல இடத்துல தான் வந்து எங்களுக்கு இந்த ஹோம் ஸ்டே அமைஞ்சிருக்கு. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் தோட்டம் எல்லாம். அந்த பக்கம் இருக்க அந்த வீடு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து அந்த ஓனரோடது. ஸோ அவங்க தான் இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மாடியில் இருக்குது. மாடி இப்போதைக்கு நமக்கு வேலை இல்லை, நம்ம மார்னிங் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க, ஒரு 5 பேர் 10 பேர் வரீங்கன்னா உங்களுக்கு மேலேயே செட்டெல்லாம் போட்டிருக்காங்க, சீரியல் லைட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்ட்டி பண்ணுறதாலோ இல்லை என்ஜாய் பண்ணணுனாலோ இல்லை ஏதாவது செலிப்ரேட் பண்ணணுனாலோ தாராளமாக இந்த மாதிரி இடத்துக்கு வரலாம். ஸோ
சூப்பரான இடங்க. ஸோ நான் உங்களுக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா விசுவல்ஸ் காட்டுறேன் நான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து நாங்கள் எப்படி திருமணத்துலேருந்து கிளம்பி எப்படி இந்த ஹோம் ஸ்டே வந்துன்றதை பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலப்பியில் நம்ம எங்கெல்லாம் சுற்ற போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹோம் ஸ்டே பற்றின டீட்டெயில்ஸ் வேண்டாம் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு இந்த ஹோம் ஸ்டே பற்றின டீட்டெயில்ஸ் வேண்டாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதில் டேரெக்டாக நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, டாடா, பை பாய்.